ஹாய். ஆல்ரெடி நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணோம். இப்போ வந்து அதோட கன்டினியூட்டி ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 3 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எ ரெக்டாங்கிள் அண்ட் எ ஸ்கொயர் ஹேவ் த சேம் ஏரியா 144 சென்டிமீட்டர். இஃப் ஸ்கொயர் சைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அண்ட் ரெக்டாங்கிள் லென்த் 18 சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் பிரெத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏரியாவுக்கும் ஸ்கொயருக்கும் பார்த்தீங்கன்னா சாரி ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து சேமா தான் இருக்கு. இது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு மற்ற என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஏரியா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர் ஏரியா வந்து சேம் ஏரியா வந்து சேமா இருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு இங்க பிரெத் தான் கேட்டிருக்காங்க, ரெக்டாங்கிளோட பிரெத். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துக்கலாமா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் equal to L into B square units. லென்த் வந்து நமக்கு 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத் தெரியாது. ஸோ நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா சேம், அதனால நம்ம ஏரியா வந்து இப்போ 144 எடுத்துருக்கோம். நமக்கு வந்து இங்க பி தான் தேவை. இந்த 18 வந்து 18bன்றது வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும். 144 டிவைடட் பை 18. இதை சிம்பிளை பண்ணுங்க. செகண்ட் டிப்ளை பண்ணலாம். 2 9s are 2 7s are 14, 2 2s are 2 7s are 14, 2 2s are 4, 9 8s are 72. அப்போ பிரெத் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், the difference between length and breadth of a rectangle is 4 meter. Area 96 meters. Find the dimension. லென்த்தும் பிரெத்தும் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிற டேட்டா given டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா ஏரியா A equal to 96 meters square. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். டிஃபரன்ஸ் பிட்வீன்னா எல் மைனஸ் பி தானே. எல் மைனஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். நமக்கு பி தெரியாது, எல்லும் தெரியாது. ஸோ அப்போ பிஏ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ b ல x சப்ஸ்டிட் பண்ணா l minus x equal to 4. Therefore l equal to 4. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா minus x plus x ஆயிடும். So l equal to 4 plus x. Rectangle. Area of rectangle equal to l into b square units. l வந்து 4 plus x equal to x. Area of rectangle L into B square units. L என்ன L நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 4 plus x. B க்கு x. Area of rectangle பார்த்தீங்கன்னா 96 meter square. So 96 மீட்டர்னா இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into x 4x plus x into x x square. எல்லாமே நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதிக்கலாம். x square plus 4x minus 96 equal to 0 வா? இப்போ fraction மெத்தட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். minus 96 எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு plus 4x வரும். 96 12 8s are 96 இங்க plus 4 இருக்கு, இங்க minus 96. இப்போ இதுல ஏதாவது ஒரு வேல்யூக்கு வந்து மைனஸ் இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து இங்க வந்து minus 96 இருக்கும். ஆனா இங்க வந்து plus 4 இருக்கு. அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணா இங்க minus 96 வரும், plus 4 வரும்னா 8க்கு 8 சப்ஸ்டிட் பண்ணா 12 into minus 8 இந்த minus 96. 12 minus 4
8 பிளஸ் 4. ஏன்னா பெரிய நம்பர்களோட சைன் பார்த்தீங்கன்னா பிளஸ். அப்ப எப்படி எழுதலாம்னா x plus 12 x minus 8 equal to 0. இங்க வந்து x plus 12 equal to 0 வந்து x equal to minus 12 வரும். ஸோ மைனஸ்ல இருக்கனால இது வராத வேல்யூ. x minus 8 equal to 0னா x equal to minus 8 equal அந்த பக்கம் போனா plus 8. அப்போ பிளஸ்ல இருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ b breadth breadth தானே எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ b எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். ஆல்ரெடி நமக்கு எல்ல வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 4 பிளஸ் எக்ஸ். நமக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 8 மீட்டரா. எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். 4 பிளஸ் 8 4 plus 8 12. Therefore L equal to 12 centimeter. Dimension வந்து length 12 meter, breadth 8 meter. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.